வணக்கம் நண்பர்களே. சர்வதேச அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி சம்பவம் நடந்திருக்கிறது. ஈரானில் தேசிய அளவிலான மல்யுத்த வீரர் சலே முகமதி உட்பட 3 இளைஞர்களை அந்நாட்டு அரசு தூக்கிலிட்டிருக்கிறது. 19 வயதே ஆன ஒரு இளம் விளையாட்டு வீரருக்கு இப்படி ஒரு தண்டனை வழங்கப்பட்டது இப்போது உலக நாடுகளிடையே பெரும் விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. உண்மையில் அங்கு என்ன நடந்தது? அவர்கள் செய்த குற்றம் என்ன? விரிவாக பார்ப்போம். கடந்த மார்ச் 19, 2026 வியாழக்கிழமை அதிகாலை ஈரானின் கோம் நகரில் உள்ள சிறையில் இந்த தண்டனை நிறைவேற்றப்பட்டது. தூக்கிலிடப்பட்டவர்கள் சலே முகமதி 19 வயது மல்யுத்த வீரர், சயீத் தாவூதி, மெக்தி காசிமி. ஈரான் அரசு தரப்பில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், கடந்த ஜனவரி மாதம் ஈரானில் நடந்த போராட்டங்களின் போது 2 பாதுகாப்பு படை அதிகாரிகளை கொன்றதாக இவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. அது மட்டுமில்லாமல் கடவுளுக்கு எதிராக போர் தொடுத்ததாக மொஹாரபே என்பதில் இவர்கள் மீது கடுமையான சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் சர்வதேச மனித உரிமை அமைப்புகள், அதாவது ஆம்னஸ்டி இன்டர்நேஷனல் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் வேறு விதமாக இருக்கின்றன. இந்த இளைஞர்கள் சித்திரவதை செய்யப்பட்டு கட்டாயப்படுத்தி வாக்குமூலம் பெறப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இவர்களுக்கு முறையான வழக்கறிஞர்களோ அல்லது சட்ட உதவியோ வழங்கப்படவில்லை என்றும் வெறும் 2 மாதங்களுக்குள் அவசரமாக விசாரணை நடத்தி இந்த தண்டனை வழங்கப்பட்டதாகவும் சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஈரானில் நிலவும் பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் அழுத்தங்களுக்கு எதிராக மக்கள் போராடி வரும் நிலையில் அவர்களை அச்சுறுத்துவதற்காகவே இதுபோன்ற கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுவதாக பார்க்கப்படுகிறது. ஒரு திறமையான விளையாட்டு வீரரின் உயிர் இப்படி பறிக்கப்பட்டது விளையாடியுலகினரையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சம்பவம் பற்றி உங்கள் கருத்து என்ன? ஈரான் அரசின் இந்த நடவடிக்கை சரியா தவறா? உங்கள் கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோன்ற உலகளாவிய செய்திகளை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.